ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா ஒரு நல்ல கதையாக இருக்கணும், நல்ல டாப்பிக்காக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 10 நிமிஷம் கதைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது வேல்யூவான கதையாக இருக்கணும். அதாவது உங்கள் டைம் ரொம்ப வேல்யூபிளான டைம். சரி, வாங்க நம்ம இந்த கதையை பார்ப்போம். என்னென்னா, நம்ம கதையில் சுமார் 3 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒரு அண்ணன், அண்ணி, அண்ணனுடைய தம்பி, 3 பேர் இருக்காங்க. இந்த அண்ணனுடைய ஒய்ஃப் தான் இந்த பையனுக்கான அண்ணி. இப்படி இருந்த சிச்சுவேஷனில் இந்த அண்ணன் நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறாரு, தம்பி பகல் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாரு. ஸோ அண்ணன் இருக்கும்போது தம்பி வீட்டில் இல்லை, தம்பி இருக்கும்போது அண்ணன் வீட்டில் இல்லை. ஆனால் அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணமாகி 2 மாதங்கள் தான் ஆகுது. 2 மாதங்கள்லேயே நிறைய சண்டைகள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடக்குது. அதை நம்ம தம்பி பார்க்குறான். நம்ம தம்பி போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறான். அப்போ நம்ம தம்பியை அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தம்பி என்ன கேள்வி கேட்குறான். அதே மாதிரி அண்ணன் பண்ண தப்பு அண்ணனுக்காக தம்பி ஏற்றுக்கிறான், வேறு வழி இல்லாமல். சரி, இப்போ தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம கதையில் சுமார் 3 கதாபாத்திரன்றதை நான் சொன்னேன். என்னென்னா, நம்ம கதையில் ஒரு அண்ணன் அண்ணன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். எப்படின்னா, அண்ணனுக்கு இப்போ 30 வயசு ஆகுது. அண்ணனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதே மாதிரி தம்பிக்கு 20 வயசு ஆகுது, 10 வயசு டிஃப்ரெண்ட். அதனால் அண்ணன் கோடீஸ்வரங்களாக இருக்கிற காரணத்தினால தம்பி இப்போ தான் ஒரு நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்து வேலைக்கு போகிறாரு. அண்ணன் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் வேலைக்கு தான் போகிறாரு, ஓகேங்களா? அதை அவர் வெளில காமிச்சிக்காமல் பிஸ்னஸும் பண்ணுறாரு, இதுவும் பண்ணுறாரு. சரி, இப்போ வெளில போகும்போது தான் யோசிக்கிறாரு, நம்ம தம்பியை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை, நமக்கு அம்மா அப்பாவும் இல்லை, பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து மரியாதை எல்லாமே இருக்குது. ஆனால் என்னை பார்த்துக்கிறதுக்கும் என் தங்கச்சியை என் தம்பியை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல துணைவி நமக்கு இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான், சரி நம்ம ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது தான், சரி எப்படி பார்க்கலாம் பொண்ணு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் தம்பி சொல்கிறான், நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும்னா, ஏன்னா உனக்கு வயசு போயிட்டுருக்கு, நம்மகிட்ட பணம் காசு எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல உனக்கு நல்ல மனைவி இல்லை, எனக்கு நல்ல ஒரு அண்ணி இல்லைன்னு சொல்லும்போது தான் அண்ணன் என்ன யோசிக்கிறாரு, சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ பொண்ணு பார்க்கலான்றம்போது எங்கே போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்றதும்போது தான் ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை மேட்ரிமோனி வெப்சைட் வேணாம், நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம பொண்ணு கேட்போம். ஏன்னா நம்ம ஒரு வசதியான ஃபேமிலியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மேட்ரிமோனியில் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம தம்பி ஐடியா கொடுக்குறான். அதனால் அண்ணனும் சரி தம்பி சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்ப்போன்ட்டு அண்ணன் எல்லாம் பொண்ணு பார்க்குறான். பொண்ணு பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து பொண்ணு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணனை யாருமே அவங்க ஃபேமிலியில் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அவங்க யாருக்கிட்டேயும் பண காசு இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய பண காசு இருக்கிற காரணத்தினால அவங்க சரி நம்ம பொண்ணு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற ஒரு காரணம் தான் இப்போ இப்போ என்னென்னா, அவங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலான்ட்டு சொந்தக்காரங்க நம்ம அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் இதை ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு பொண்ணு பார்த்துக்க எனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போனாலும் அவங்க அசிங்கமே இல்லாமல் திரும்பி கேட்குறாங்க, எங்களுக்கு பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்கன்ட்டு, ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பொண்ணு பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, பக்கத்து ஊரில் நம்ம தூரத்து சொந்தம் ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது பங்காளி முறையில் நமக்கு ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம கரம் பிடிச்சிடலான்ற மாதிரி நம்ம அண்ணன் யோசிக்கிறாரு. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது, நம்ம போய் முறைப்படி பொண்ணு கேட்போம். ஆனால் இந்த தடவை நமக்கு கண்டிப்பாக சொந்தக்காரங்க தேவை. நம்ம சொந்தக்காரங்களை போய் கூப்பிடணுன்னா நம்ம போய் கூப்பிட்டா கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதனால் நம்ம தம்பியை விட்டு கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு தம்பியை விட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு எல்லோரும் முறைப்படி போய் பொண்ணு கேட்குறாங்க. அவங்களும் தரன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ அண்ணனோட கல்யாணம் ஜாம் ஜூம்னு நடக்குது. எப்படின்னா,
யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வசதியான கல்யாணமாக நடக்குது. பெண்ணுக்கும் நம்ம அண்ணனுக்கும் சுமார் 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா அண்ணன் தான் வயசில் மூத்தவர். இது தானே நம்ம தமிழ்நாட்டோட வழக்கம். ஸோ இப்படி நடக்குது. நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் வந்து இவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. இதுதான் அவரோட ஹைலைட். ஏன்னா அவருடைய மாத சம்பளம் 5,00,000. இது இல்லாமல் அவருக்கு சைட்லேருந்து வரதே 10,00,000. அவர் மாதம் 15,00,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆள். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். இப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை 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 பிஸி பிஸின்னு வந்து அவர் சுற்றிட்டுருக்காரு. சரி, இப்போ அண்ணி வந்து வீட்டில் இருக்காங்க. அண்ணன் வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்கார். ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட்டு தான் எனக்கு வேணும்னு கேட்டு அந்த வேலைக்கு போயிருக்காரு. நைட் ஷிஃப்ட் போனால் தான் பகல் ஷிஃப்ட்டு நம்ம வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலையை பார்க்க முடியும். நைட்டில் வந்து கம்பெனி வேலையை ஃபோக்கஸாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு போகிறாரு. அப்படி போகிற இடத்துல தான் தெரிய வருது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருந்தோம் ஓகே. இப்போ வீட்டில் இருந்தோம், நம்ம தனியாக இருந்தோம் ஓகே. இப்போ நமக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நைட் ஷிஃப்ட்டை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கம்பெனியில் போய் கேட்டால், நைட் ஷிஃப்ட் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு சார். இனிமேல் உங்களுக்கு சேலரி வந்து 8,00,000 3,00,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது சார்ன்னு சொல்லும்போது, அவர் பணத்தோடைய வெறி பிடிச்ச ஆளாக இருக்கார். ஏன்னா அவருங்க சின்ன வயசில் யாரும் மதிக்கலை அப்படின்ற காரணத்தினால, இல்லை நமக்கு பணம் தான் முக்கியம்ன்ட்டு போகிறாரு. அந்த நேரம் வீட்டில் தம்பி இருக்கிறான். தம்பி வந்து பகல் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறான். தம்பி பகலில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு வரான். ஆனால் தம்பி வந்து நைட்டில் வந்து பிஸ்னஸ் வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறான் அண்ணன் கூட சேர்ந்து. சரி, இப்போ அண்ணனும் இந்த அண்ணியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஃபஸ்ட்டு. போக போக சண்டைகள் நிறையா வருது. ஏன்னா அண்ணன் டெய்லி நைட் ஷிஃப்ட் போயிடுறாருன்னு. அந்த நேரம் நம்ம தம்பி வீட்டில் தான் இருக்கிறான். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. அண்ணி வந்து அழுதுகிட்டே வந்து தம்பிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஒரு விஷயம் உனக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேல்ல, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தம்பி கண்டிப்பாக அண்ணி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அண்ணி வந்து தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனை நான் ரொம்ப இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். பட் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணதுக்கான வேல்யூவே தெரியல. இன்னொன்று அவரு எனக்கு வேல்யூபிளான ஆளே கிடையாது. அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அவருக்கு மற்ற எந்த சந்தோஷங்களும் தேவையில்ல. அவர் குழந்த வந்து எனக்கு இல்லை, அதற்கு ஏற்பாடு கூட பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு தம்பிக்கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரம் தம்பிக்கு பக்குன்னு தூக்கி போடுது. ஏன் அப்படி தூக்கி போடுது, அல்லது தம்பிக்கிட்ட அண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்ற கதை பார்ட் 2ல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அடுத்ததாக நான் பார்ட் 2 கதையை லைட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம பார்ட் 2ல் நம்ம கதையில் என்னென்னா, இப்போ அண்ணன் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கார். ஆனால் அண்ணனால் அன்றைக்கி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, அதேனால அண்ணனோட தம்பி வந்து அண்ணன் இருந்த இடத்த நிரப்ப ட்ரை பண்ணுறாரு. இது அண்ணனுக்கே தெரியாமல் நடக்குது. அண்ணனுக்கான ஒரு சூழ்ச்சியாக நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த கதையை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.